இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பாடா, மேடம் சொன்னதை வச்சு நிஜமாவே ஹிடன் கேமரா வச்சுட்டாங்களோன்னு நான் பயந்து போயிட்டேன். நம்மள நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. அக்கா, நம்ம கடை ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஹிடன் கேமரா இருந்தது உண்மைதான். நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் கரெக்டா ஓகே பாத்துறேன் மேடம், நான் பண்ணிடுறேன். அப்பதான் நம்மளால அத என்னது இது? இப்பதான் ஒரு லெட்டரை படிச்சோம். அதுக்குள்ள யாரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல இன்னொரு லெட்டரை எழுதி போட்டிருக்கா? அதை எடு. ஓகே மேம். உங்க கடையில ட்ரையல் ரூம்ல கேமரா இருக்கு. ஏய், இப்ப எதுக்குடி ட்ரெஸ் போட்டு பாக்குறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வர? ட்ரையல் ரூம்ல கேமரா இருக்குக்கா. என்னடி சொல்ற? அப்ப முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். இல்லக்கா, வேணாம். இந்த கடையில ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இருக்கு, அதுல லெட்டர் எழுதி போடுவோம். என்னடி லூசு மாதிரி பேசுற? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இல்லக்கா, இந்த கடையோட ஓனர் எவ்வளவு நல்லவங்கன்னு நான் கண் கூட பார்த்தேன். கண்டிப்பா இது அவங்களுக்கு தெரிஞ்சு நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. போலீஸ் வந்தா இந்த கடை ரெப்யூட்டேஷனே பாதிக்கும். சரிங்க, வா. உங்க கடையில ட்ரையல் ரூம்ல கேமரா இருக்கு. நீங்க ரொம்ப நல்லவங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சு நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதை யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அந்த கேமராவை எடுத்துருங்க. இதுதான் நடந்துச்சு. லக்ஸ், அந்த பொண்ணாலதான் இன்னைக்கு இந்த அண்ணாமலை சில்க்ஸோடைய ரெப்புடேஷன் காப்பாத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தடவையும் நம்ம குடும்பம் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் போதும், நமக்கு அவ பேரு ஏற்படும் போதும், இந்த முகம் தெரியாத பொண்ணுதான் வந்து நம்மள காப்பாத்துறா. அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். லக்ஸ், அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும். உடனே ஏற்பாடு பண்ணு. ஓகே மேம். அப்படியே அந்த ஹிடன் கேமரா வச்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். குவிக். ஓகே மேம்.